Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சிங்கப்பெண்ணை ரசிகர்களே, உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸோடு தான் இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த இதில் நம்ம ரொம்பவுமே எதிர்பார்க்காத நிறையா விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தானே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்க நான் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக சன் டிவியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் 2 ஷோஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதில் மத்தியானம் 2 மணிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்கிற ஷோ டெலிகாஸ்ட் ஆகும். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பிரைம் டைம் சீரியல் விசஸ் நான் பிரைம் டைம் சீரியல் இந்த மாதிரி தான் வச்சு போட்டிகள் வச்சு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரைம் டைம்னா முக்கால்வாசி எல்லா சீரியல்ஸும் வந்துட்டாங்க. சிங்கப்பெண்ணை சீரியல் எப்போ தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ கூட சன் நட்சத்திர கொண்டாட்டத்தில் அன்பு ஆனந்தியும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஷோடெல்லாம் கூப்பிடுறாங்க. இதில் எப்போ தான் கூப்பிடுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே. ஸோ உங்களுக்கான பதில் கிடச்சிருச்சு. ஏன்னா கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியல் விசஸ் இன்னொரு நான் பிரைம் டைம் சீரியல் போட்டி போட போறாங்க. ஆல்சோ நம்ம ஆனந்தி இந்த ஷோல ஒரு பாட்டும் பாடுறாங்க. கரண்டா மத்தியானம் 1:30 டைம் ஸ்லாட்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க புது வசந்தம் சீரியல். இந்த சீரியல் டிஆர்பி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இருந்தாலும் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ 9 மணி சீரியல் விசஸ் 1:30 மணி சீரியல் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல. இந்த ஷோல பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கனிகா மேம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த ஜட்ஜா தான் இருக்காங்க. செகண்ட் ஜட்ஜா இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்டா பார்த்தீங்கன்னா இனியா மேம் ஒரு 2 வாரம் கிட்ட இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்களும் ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் உமாரியாஸ் செகண்ட் ஜட்ஜாக இந்த ஷோ பார்த்துக்க போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க இப்போ கரண்ட்டாக நைட்டி 7:30 டைம்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கயல் சீரியலில் ஹீரோவுக்கு அம்மாவாக நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா ஷோ கம்மிங் சண்டேலேருந்து இவங்க ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வர போகிறாங்க. நீங்கள் சிங்கப்பெண்ணை விசஸ் புது வசந்தம்க்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.